வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 6 பேரின் வயிற்றுக்குள் தங்க கட்டிகள். யாழ் காங்கேசன்துறை ஊடாக இந்தியாவிற்கு கடத்தவிருந்த பெறுமதியான பொருட்கள். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். கார் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணொருவரின் சடலம். நாட்டின் முக்கிய பகுதியில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம். அடுத்தடுத்து அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். தீவிர விசாரணையில் போலீசார். அனுர அரசின் அதிரடி வேட்டை. மஹிந்தவின் மகனை அடுத்து ராஜபக்ச குடும்பத்தில் கைதாக போகும் 2 முக்கிய புள்ளிகள். யார் யார் தெரியுமா? நிம்மதியை இழந்து தவிக்கும் ராஜபக்சர்கள். அம்பலமான தகவல். அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கு வங்கிக்கு வரும் பெருந்தொகை பணம். அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. நாட்டில் பெற்றோர்களை கைவிட்டால் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் அதிர்ச்சி தரும் தண்டனை. அனுர அரசாங்கத்தின் அதிரடி சட்டம். வெளியான தகவல். நள்ளிரவில் மயானத்தில் கேட்ட விசித்திரமான சத்தங்கள். காலையில் காணாமல் போன 2 சடலங்கள். தென்னிலங்கையில் அரங்கேறிய சம்பவம். போலீசார் வெளியிட்ட தகவல். நாட்டில் எரிபொருள் விலை குறையுமா? அரசாங்கம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நடப்பது என்ன? இலங்கை பாடசாலை மாணவர்களின் தவறான பழக்கங்கள். ஏற்பட்ட பெரும் விளைவு. பெற்றோர்களை அவதானம். கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத கிடங்கு. விடுதியொன்றில் பதுங்கியிருந்த தம்பதிகளை திடீரென சுற்றி வளைத்த போலீசார். அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். தமிழர் பகுதிகளில் புலிகளின் புதையல் என தோண்டப்படும் நிலங்கள். நேற்றும் தோண்டப்பட்ட புதையல். போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? நாட்டில் எல்லையை தாண்டி பரவலாக பரவி வரும் அபாய நோய். மருத்துவர் குழு மக்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை. மக்களே அவதானம். தொலைபேசியில் ஆபாச படங்கள். கனடாவில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை இளைஞர். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். ஏனையின் வீதியூடாக நடந்த 2 கோர விபத்துக்கள். சம்பவ இடத்திலேயே பிரிந்த உயிர்கள். வெளியான சோக சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த உடலியக்க மருத்துவர் ஒருவர் காரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மருத்துவரின் சடலம் எல்டனிய மருத்துவமனைக்கு அருகிலுள்ள வாகன நிறுத்துமிடத்தில் நேற்று மாலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வெலிகம குருந்துகொரட்டுவ பலெல்ல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த பெண் தனது காதலன் என கூறப்படும் நபருடன் நுவரெலியா பகுதியில் உள்ள தனியார் தங்குமிடம் ஒன்றிற்கு நேற்று முன்தினம் சென்றிருந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த பெண்ணின் சடலத்தை காதலன் என சந்தேகிக்கப்படும் நபர் அன்றிரவே காரில் ஏற்றி பின்னர் நேற்று காலை தெல்தெனிய பகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதற்கிடையில் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக தங்குமிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் அமைந்துள்ளன. அந்த காட்சிகளில் இரவு சுமார் 10:30 மணிக்கு பெண்ணை ஒருவர் தூக்கிச் சென்று காரில் ஏற்றிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உயிரிழந்த பெண்ணின் மூத்த சகோதரர் நுவரெலியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதேவேளை பின்னர் காதலன் என கூறப்படும் நபர் தெல்தெனிய போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டு சம்பவம் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் உண்மையான பின்னணி மற்றும் மரணத்திற்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காங்கேசன்துறை துறைமுகத்தில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி நேற்று பயணிக்க தயாராகியிருந்த பயணிகள் மீது சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் 6 பேரின் உடலுக்குள் தங்கம் கடத்தியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே இயக்கப்படும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையில் பயணிக்க வந்த சிலர் தங்கம் கடத்துவதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மொத்தம் 26 பயணிகள் சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 17 இந்தியர்களும் 6 பெண்கள் உள்ளிட்ட 9 இலங்கையர்களும் அடங்குகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட 26 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் 17 பேர் மட்டுமே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஸ்கேனிங் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அந்த பரிசோதனைகளின் முடிவில் 6 பேர் தங்கத்தை விழுங்கி உடலுக்குள் மறைத்து கடத்த முயன்றிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த 6 பேரில் 4 இந்திய ஆண்களும் 2 இலங்கை பெண்கள் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுங்கத்திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். கொஸ்கம பரணகம பொதுமயானத்தில் புதைக்கப்பட்டிருந்த 2 இளைஞர்களின் சடலங்கள் தோண்டி எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கொஸ்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் 16ஆம் தேதி கொஸ்கம தவழ்கடு ஊடையில் நீராட சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்த நிலையில் அவர்களின் உடல்கள் கொஸ்கம பரணகம பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சுமார் 2 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த சடலங்களை தோண்டி எடுத்து சென்றுள்ளதாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மயான
வாகனத்திற்கு அருகிலுள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயான பகுதியிலிருந்து ஒரு லோரி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்று சந்தேகத்திற்கு இடமான வகையில் புறப்படுவது பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் லோரியில் பயணித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளில் தனது மனைவியின் உடல்நலக்குறைவு காரணமாக சில சடங்குகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அதற்காக மகியங்கனை பகுதியை சேர்ந்த குழுவினரின் உதவி பெற்றதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் அந்த குழுவை கைது செய்வதற்கான மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொஸ்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தூயம்பட்டை கீழ்கண்டம் பகுதியில் உள்ள தனியார் வயல் காணியொன்றில் நேற்று அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அம்பாறை விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் குறித்த காணியில் ஆயுதங்களும் தங்கமும் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த காணியில் பக்கு இயந்திரம் மூலம் மண் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எவ்வித தடய பொருட்களும் கண்டெடுக்கப்படவில்லை. இதனையடுத்து அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள 13,73,248 பயனாளி குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கத்தினால் 10,904,801,250 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதித்தொகை இன்று பயனாளிகளின் அஸ்வெசும வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த கொடுப்பனவு தொடர்பான மேலதிக தகவல்களை பொதுமக்கள் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வெசும நலன்புரி திட்டத்தினூடாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இலங்கையில் டெங்கு பாதிப்புகள் எதிர்பார்க்கப்பட்ட வரம்புகளை தாண்டும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் செயலாளர் அனில் ஜெயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெங்கு நோய் நாட்டில் வேகமாக பரவி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெங்கு நிலைமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஏப்ரல் மாதத்தில் மொத்தமாக 5,600 டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து மே மாதத்தில் 8,500 பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கைகள் நாட்டின் டெங்கு பாதிப்புகள் கணிசமான அளவில் அதிகரித்து வருவதை தெளிவாக காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் பொதுவாக டெங்கு காய்ச்சல் சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை பெருந்தொற்று நிலையை அடையும் தன்மையை கொண்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த 2017ஆம் ஆண்டு டெங்கு பரவல் உச்சத்தை எட்டிய ஆண்டாக இருந்ததாகவும் தற்போது மீண்டும் டெங்கு பரவல் அதிகரிக்கும் அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உடனடி நடவடிக்கைகள் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமன்றி ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காலநிலை மாற்றங்கள் மற்றும் மழைவீழ்ச்சி நிலைமைகள் டெங்கு பரவலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதுடன் நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அழிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் சுகாதார தரப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த விசாரணைகளில் வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தற்போது அச்ச நிலையில் உள்ளதாகவும் சில தரப்புகள் கூறுகின்றன. இதேவேளை வெளிநாட்டு பயணத்தடையால் தனது தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் கூறி தம்மை கைது செய்வதையும் தடுப்பு காவலில் வைப்பதையும் தடுக்கும் உத்தரவை வழங்குமாறு கோட்டாபய ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர், நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணரத்ன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் இதுவரை இது தொடர்பாக தன்னிடம் எந்த வாக்குமூலமும் பெறப்படவில்லை எனவும் கோட்டாபய ராஜபக்ச தனது மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான சாட்சிகள் அல்லது போலீஸ் அதிகாரிகளை தமக்கு தெரியாது என்றும் சேனல் 4 தொலைக்காட்சியில் வாக்குமூலம் வழங்கிய அசாத் மௌலானவையும் தமக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து ஆராயும் ஆணைக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஷானி அபிஷேகர் தமக்கு எதிராக செயற்படக்கூடும் எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்த மனு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் தொடர்கின்றன. அது மட்டுமல்லாது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவை இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை சுற்றுலா மேம்பாட்டு பணியக நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்ய கொழும்பு கோட்டை நீதிவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகனான யோசித் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆணைக்குழுவில் ஆஜராகிய பின்னர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரியற பிணைகள் மற்றும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விவாதங்களுக்கு காரணமாகி வருகின்றன. கனடாவில் 13 வயதிற்குட்பட்ட சிறுமிகளுடன் இணையவழி தகாத தொடர்புகளை பேணியதாக குற்றச்சாட்டில் இலங்கை வம்சாவளியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் வெளியிட்ட தகவலின்படி மனு சுகுணகுமார் என்ற 23 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஸ்னாப்சாட் மற்றும் ரெடிட் உள்ளிட்ட சமூக ஊடக செயலிகளோடாக சிறுமிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடன் தகாத உரையாடல்களில் ஈடுபட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சில சிறுமிகளிடம் அவர்களது அந்தரங்க புகைப்படங்களை அனுப்புமாறு அவர் கோரியிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது சந்தேக நபரிடம் இருந்த பல இலத்திரனியல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவை மேலதிக ஆய்வுகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த நபரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது அவரை பற்றிய தகவல்கள் அறிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கனடிய போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சந்தேக நபரின் புகைப்படமும் விசாரணைகளுக்காக பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தற்போது குறைந்துள்ள போதிலும் நாட்டில் உள்ள எரிபொருள் விலைகளை உடனடியாக குறைக்க முடியாது என தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் எரிபொருள் முன்னர் அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்ட கையிருப்பிலிருந்து வழங்கப்பட்டு வருவதால் அந்த கையிருப்பு முழுமையாக பயன்படுத்தப்படும் வரை விலை குறைப்பு சாத்தியமில்லை என அவர் விளக்கினார். அதன்படி தற்போதைய கையிருப்பில் உள்ள எரிபொருள் பயன்படுத்தப்பட்ட பின்னரே புதிய விலை மாற்றங்கள் குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட எரிபொருளை தற்போது பயன்படுத்தி வருகின்றோம். எதிர்காலத்தில் வாங்கப்படும் எரிபொருள் விலைக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்படும். இந்த மாற்றத்திற்கு சில காலமாகும். இருப்பினும் எதிர்காலத்தில் விலைகள் குறையும் என எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்தார். மேலும் தற்போதுள்ள சலுகைகள் நீக்கப்படாமல் தக்க வைத்துக் கொள்வது மற்றும் எதிர்காலத்தில் விலைகளை குறைப்பது தொடர்பிலும் அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் பாடசாலை மாணவர்களில் 12% அதிக எடையுடனும் 3% உடல் பருமன் நிலையுடனும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மாணவர்களின் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இதற்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறைந்து வரும் நிலையில் பாடசாலை மாணவர்கள் இவ்வாறான சுகாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பது கவலைக்கிடமான நிலைமை என சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 2024 ஆண்டுக்கான உலகளாவிய பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பு தரவுகள் அடிப்படையில் 13 முதல் 17 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 12% பேர் அதிக எடையுடனும் 3% பேர் உடல் பருமன் நிலையுடனும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்தும் இந்த ஆய்வில் ஆராயப்பட்டுள்ளது. அதன்படி 17.04% மாணவர்கள் தினமும் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் உட்கொள்வதாகவும் 28.05% பேர் அதிக உப்புள்ள உணவுகளை உட்கொள்வதாகவும் தெரிய வந்துள்ளது. அதேபோல் 29% மாணவர்கள் அதிக எண்ணெய் கலந்த உணவுகளை தினமும் உட்கொள்வதாகவும் 41% மாணவர்கள் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளை தினமும் ஒரு முறையாவது அல்லது அதற்கு மேற்பட்ட முறையாவது உட்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1.9 1.3 குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பேலியகுட குற்றப்பிரிவினரால் தெமட்டகுட பகுதியில் வீடொன்றில் பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட வழக்கில் தலைமறைவாகியிருந்த முக்கிய சந்தேக நபர்களான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் பதுங்கியிருந்த போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளம்பட்டிய பகுதியை சேர்ந்த 28 வயதுடைய தம்பதியினர் எனவும் தெரிய வந்துள்ளது. குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு முச்சக்கர வண்டியும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பேலியகுட குற்றப்பிரிவினர் கடந்த மாதம் 3ஆம் தேதி தெமட்டகுட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் பல்வேறு பாதாள உலக குழுக்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அவற்றில் 19 உள்ளூர் துப்பாக்கிகள் இருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் சம்பவ இடத்தில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் வீட்டிலிருந்து இளம் தம்பதியினர் தலைமறைவாகியிருந்தனர். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள இந்த தம்பதியினர் தெமட்டகுட பகுதியில் இயங்கும் ஒரு பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்கள் எனவும் மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி A9 வீதியின் உமையாள்புரம் வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போலீசார் தெரிவித்ததன்படி இந்த விபத்து நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி கிளிநொச்சியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்து தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியரான இளைஞர் ஒருவர் உமையாள்புரம் பகுதியில் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மரத்தில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் குறித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை A9 வீதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். பூனாவ கல்கண்டிகம பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுரைச்சோலை பகுதியைச் சேர்ந்த 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் இதில் உயிரிழந்துள்ளனர். நுரைச்சோலையிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற லொரி ஒன்று வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பெட்டா வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னால் வந்து உரமேற்றிய லொரியும் அதனுடன் மோதியதால் வாகனம் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரு விபத்துக்களும் தொடர்பாக பூனாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.